வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க இணையதளத்தில ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தோம். இந்த கூரையின் மீது நடைபெற்ற போராட்டத்தின் போது வந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளத்தில ஒரு பெரிய பேசுபொருளானதாக சொல்லப்பட்டது. அதில ஒரு அழகிய யுவதியுடைய ஒரு ஃபோட்டோ தான். அவ வந்து சிறையில இப்ப இருக்கிறா அப்படின்னு சொல்லியும், அவ வந்து மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நிலையில இருக்க வேண்டியவா, இன்றைக்கு ஏன் சிறைக்குள்ள இருக்கிறா அப்படின்றதுக்கு ஒரு ஒரு கதை ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த கதை எப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னால், அவ வந்து நல்லா ஸ்கூல்ல நல்லபடியா படிச்சிருக்காவாம். படிச்சு கொண்டிருக்கையில காதல் வந்திருக்குதாம். அந்த காதலன நம்பி அவன் ஒரு பார்சல் ஒண்ணு குடுத்துருக்கானாம். அந்த பார்சல வந்து அவ கொண்டோய் குடுத்துருக்கா அவங்கி இடத்துல. அதுக்குள்ள போதைப் பொருள் இருந்திருக்காம். அதுக்கு பிறகு அது போதைப் பொருள விக்கிறதுக்கு பழகி கொஞ்ச காலம் அதையே செஞ்சிருக்கிறாவாம். பிறகு ஒரு கட்டத்தில பிடிபட்டு இப்ப சிறைக்குள்ள இருக்கிறாவாம். சிறைக்குள்ள இருக்கைக்கு தான் அவக்கு வந்து உயர்தர பரீட்சை வழியில வந்து ரிசல்ட் வழியில வந்திருக்கிறது. அவ மருத்துவ பட்டத்துக்கே அ அ தகுதி பெற்றிருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனபடினால அவ உள்ளுக்கு போயிட்டா. இப்ப மருத்துவ இடத்துக்கு போயிடலாம் போயிட்டு. ஒரு உண்மையா மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு ஆள், இந்த மாரி சிறைக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி, ஒரு அழகிய யுவதின்ற புகைப்படத்த போட்டு, அவ ஒரு அழகா இருக்கிறான்ற மாதிரி போட்டு ஒரு 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 பதிவொண்டு போகுது. இத நம்பி இந்த பெரிய இணையதளங்கள் சிலது பெரிய இனத்தில சொல்றவையும் இத எடுத்து போட்டு வச்சிருக்கணும். எனக்குமே தெரியல, படிச்சவன்னு சொல்றவா, மருத்துவர் ஆகுற அளவுக்கு கனவோட படிச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அந்த போதைப்பொருள் கடத்துறதுக்கு அப்படி போனவா? அத என்ன யாராவது கட்டாயப்படுத்தி செய்யணுமா? அப்படி இல்லையே. அவையவே தங்களுடைய சொந்த விருப்பத்தில அத செய்யலாம். அது அந்த செய்ய ஒரு வயசு அந்த எல்லாம் தெரிஞ்ச ஒரு வயசுல அத செய்திருக்கினம். அதுக்கு பிடிபட்டு சிறை தண்டனையும் பெற்று அங்க சிறைக்குலாம் இப்ப அவ இருக்கிறா. அப்படி இருக்கேக்க, ஒரு பெண்ணா இருக்கிறான்றதுக்காண்டியும், அவ பார்க்க ஃபோட்டோல வடிவா இருக்கிறதுக்காண்டியும், எதுக்கு நாங்கள் ஒரு ஆள வந்து நியாயப்படுத்தணும்? அப்படி ஒரு தேவை கட்டாயம் இல்ல தானே! ஏன்னா எவ்வளோ இலங்கையிலயோ, உலகத்திலயோ கஷ்டப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அதுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அதை விட்ட சூழ்நிலை அப்படின்றதுக்காண்டி, அவ இப்படியான வேலைகள் செய்யணும்னு இறங்கினது இல்ல. இது இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியோ, ஒரு ஒரு தொகை தான் வந்து இந்த மாரி இறங்கி சீரழியுது. அப்படி சீரழியறதுக்கு அவ தான் காரணம்ன்றத அவ ஏற்றுக்கொள்ளணும். இதே இது அவ தெரியாம செஞ்சுட்டா, இல்ல அது காதல்னால தான் இந்த மாரி மாத்தி விடப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம், இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அவ வடிவா இருக்கா, அப்ப அவ பிழை விட்டுருக்க மாட்டான்ற மாரி ஒரு நொண்டிய ஒரு சாக்கு அப்படின்றதோ, இல்ல ஒரு மேலோட்டமான முடிவ சமூகம் எடுத்துக்கொள்ளுதான்னு தான் எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு ஆரோக்கியமான சமூகம் இருக்கு அப்படின்றத, இந்த மாரி செய்திகளுக்கு இவர்கள் குடுக்குற முக்கியத்துவத்திலேயே விளங்கிக் கொள்ளலாம். ஒரு அடிப்படை புரிதல் எதுவுமே இல்லாமல், இந்த மாரி இதில காவுறதா இருக்கட்டும் சரி, இல்ல இதில படிச்சுட்டு ஆர்கசம் அடைகிறதா இல்லாச்சும் சரி, எல்லாமே ஒரு ஆரோக்கியமற்ற ஆக்கள் தான் எங்களுடைய சமுதாயத்தில அதிகமா இருக்கின்றோம்ன்றது தான் சொல்லிக் கொள்ளணும். காரணம், ஒரு இணையதளம் இத நம்பி பதிவு போடுதுன்னா காரணம், இப்படியான செய்திலாம் பார்ப்பினும்னு அவனுக்கு தெரியுது. அதான் அத எடுத்து போடுறான். இந்த மாரி ஒரு வடிவான பிள்ளைய போட்டு எமோஷனலா ஒரு கதை எழுதினா ஓடுமன்றது இன்று நேற்றில்ல உலக வரலாறே இதுதான். இப்ப யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய அதாவது எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய புள்ள நடந்திருக்குது. இவனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு பேர் இதே இதுக்காக இப்ப அது ஒரு இவங்க 5 பேர் குடுத்தது அந்த 5 இப்ப 50 ஆக்கியிருக்கு. இல்ல 50 500 கூட ஆயிருக்கலாம். சரியா? இவங்கள 5 தொடக்கி வச்சது. ஆனால் இவனுக்கு அது தெரியாது. சரியா? இவன் அன்னைக்கு வடிவா இருக்கிறான்றதுக்காண்டியும், சிறையில கூரையில நின்று நியாயத்த கேட்டவன்றதுக்காண்டியும், வேற ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு சிங்கள ஊடகவியலாளர் கதை ஒன்று வெளியிட்டா, அத தூக்கி பிடிச்சுக்கொண்டு தமிழ் மொழிபெயர்த்து போட்டு இங்க கொண்டு திரியினம். விளங்குதா? அப்ப இவ்வளவுதான் எங்களுடைய அறிவா? இல்லது எங்களுக்கு இத தாண்டி சிந்திக்கவே தெரியாதான்ற அளவுல இருக்கேக்க, நாங்கள் நினைக்கிற தீர்வுகள் இதெல்லாம் எங்க முடிய போதுன்னு தெரியல. நன்றி.